ஹலோ மக்களே, நண்பா நண்பீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஜெமினின்னு ஒன்று நம்ம கூகுளில் அந்த மாதிரி ஜெமினி இதில் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி இப்போது ட்ரெண்டிங் நம்மளுக்கு போகுது இல்லையா, நிறைய ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட ஃபோட்டோஸை அது அப்படியே காப்பி பண்ணி அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக தராங்க. சரிங்களா? அதில் ஒரு சின்ன வயசு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னா, நான் ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டு சாரியை போட்டு நான் அந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த மச்சம் இருக்கு இல்லையா, இது ஜெமினி எப்படியோ ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஸ்கேன் பண்ணி அது ஒரு அவுட்புட் குத்துச்சு. ஸோ அது எப்படி பண்ணிச்சு, இதோட இன்ஃபார்மேஷன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அலோன்னு சொல்லி நம்ம பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஃபார்மேஷனை கொடுத்து நம்ம இதிலேருந்து நம்மளோட உடம்புலேருந்து நம்மளோட எல்லாரும் ஸ்கேன் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ஒரு சாஃப்ட்வேர் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி சாஃப்ட்வேர் கொடுக்கணும், இவங்க கையிலேருந்து எவ்வளோ இன்ஃபார்மேஷன் நம்ம எடுக்கணும், நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா. ஸோ இந்த கார்ப்பரேட்டு நிறைய விஷயங்கள் இப்போது இந்த மக்களுங்களுக்கு இப்படியான ஒரு நம்ம ட்ரெண்டிங் நம்ம தந்தோம்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வர வைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு எலி கூட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு எலி நம்ம சாப்பாடை வீணாக போன சாப்பாடை வெளியே கொட்டுவோம். அப்போது ஒரு எலி என்ன செய்யும்னா, எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட மண்ணில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் நிறைய எலிங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுருக்கோம். சரிங்களா? இந்த விஷயம் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்காக போகுது, ஒரு வைரலாக போகுது, நம்ம இமேஜையும் கொடுத்து நம்மளோட இன்ஃபார்மேஷனையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா? இப்போ நிறையா ஸ்கேம் நடக்குது. ஃபேஸ்புக் ஸ்கேம், இன்ஸ்டாகிராம் ஸ்கேம், எல்லாத்துலேயும் ஸ்கேம். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு எஃபி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் போயிட்டு இருக்கும். யாராச்சும் ஒரு லிங்கை டச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போடுங்க, பாஸ்வேர்ட் தாங்க, உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாவும் சரி, இந்த ட்ரெண்டிங் இன்ஃபார்மேஷனும் சரி, நம்மளை இது நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஒரு ட்ரெண்டிங் வருது, நம்மளும் இந்த ட்ரெண்டிங்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமிச்சிக்கிறீங்க. இது வேணாம். ஏன்னா இது ஒரு நல்லது இல்லை. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட இதை அழிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்துறீங்க, சேஃபாக இருங்க எப்பயுமே. தேங்க்யூ ஸோ மச்.